Hi friends, welcome to vpsamayalarai. இன்னைக்கு வெண்டைக்காய் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வெண்டைக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு வாணலில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும்போது வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய வழவழப்பு போயிடும். சீக்கிரமாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது போல் நல்லா வதக்கிட்டு அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளியை இது போல் அரைச்சிக்கலாம். 10 சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதே வாணலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சமாக சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் தட்டி வச்சுருக்க பூண்டை சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் கொஞ்சம் சிவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். வதக்கிட்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தையும் இதுலேயே நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இதோடையே சேர்த்து வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கும் போது நம்மளோட குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி, உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்த்த வேண்டாம். காய் வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது வதங்கிட்டு இருக்க டைத்தில் தேங்காவை அரைச்சி பேஸ்ட் பண்ணி அதை தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை இதெல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டோம்னா போதும். ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். அதே ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து நல்லா காயோட வதக்கி கொடுத்துக்கலாம். காயை வதக்கி கொடுத்துட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுக்கலாம். கரைச்சி இதை வதக்கினதும் அதை நான் புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். இந்த புளி தண்ணி சேர்த்து ஓரளவு கொதி வந்ததும் தேங்காய் பால் ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பாலை அப்படியே வச்சுருக்கேன். 2வதாக எடுத்த தேங்காய் பாலை இப்போ நான் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து அந்த புளி தண்ணி, இந்த தேங்காய் பால் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா கொதிக்கணும். புளியோட ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு இது கொதிக்கணும். அந்தளவுக்கு கொதித்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் பாலை இதோட சேர்த்து லைட்டாக கொதிக்கிற அளவுக்கு விட்டுக்கணும். ரொம்ப கொதிக்க விட தேவையில்லை, லைட்டாக கொதிக்க விட்டோம்னாவே போதும். இந்த அளவுக்கு கொதித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் புளி குழம்பு தயாராகிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விபி சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.